வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். நேற்றைக்கு 3ஆம் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்குது. லோக்சபா தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. இந்த வீடியோவில் நம்ம ஜாலியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பற்றி தான் பேச போகிறோம். மனைவிக்காக இறங்கி வேலை செய்த கணவர், அதை பற்றி தான் பேச போகிறோம். சம்பவம் எங்கே நடந்தது அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தில் வந்துட்டு சமாஜ்வாதி பார்ட்டி அதனுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் அவர் ஒரு தொகுதியில் கனௌஜ் அப்படின்ற ஒரு தொகுதியில் போட்டிடுறாரு. அந்த தொகுதிக்கான வாக்குப்பதிவு அப்படின்றது 4வது கட்ட வாக்குப்பதிவில் தான் நடைபெறவிருக்கிறது. அவருடைய மனைவி டிம்பிள் அவங்க வந்து மெயின்புரி அப்படின்ற தொகுதியில் போட்டிடுறாங்க. அதற்கான வாக்குப்பதிவு நேற்றைக்கு நடந்திருக்குது. ஸோ இந்த மெயின்புரி தொகுதிக்கு தான் வந்துட்டு அகிலேஷ் யாதவ் ரொம்ப அதிகமாக வந்துட்டு கவனம் கொடுத்துட்ருக்கிறாராம். தொடர்ந்து பல ரேலிஸ் வந்துட்டு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் அங்கேயே வந்துட்டு அடுத்தடுத்து நிறைய ரேலிஸ் வந்துட்டு நடத்தியிருக்கிறார் அப்படின்றதையும் நம்மளால் பார்க்க முடியுது. மே மாதம் 1ஆம் தேதி ஜஷ்வந்த் நகர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு ரேலி நடத்தியிருக்கிறாரு. மே 3ஆம் தேதி வந்துட்டு 2 ரேலி நடத்தியிருக்கிறாரு. கிஷானி அப்புறம் கார்ஹால் அப்படின்ற 2 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பகுதியில். அடுத்தது மே 4ஆம் தேதி வந்துட்டு மெயின்புரியினுடைய சதார் அப்படின்ற ஏரியாவில் ஒரு ரோட் ஷோ நடத்தியிருக்கிறாரு. அடுத்தடுத்து வந்துட்டு நிறைய ரேலிஸ் அண்டு ரோட் ஷோ நடத்தியிருக்கிறாரு மனைவிக்காக. ஸோ மனைவியினுடைய தொகுதியில் தான் இவர் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்திட்டு இருக்கிறார் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அதற்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. அவருடைய தந்தை முலாயம் சிங் யாதவ் தொடர்ந்து 5 முறை வந்துட்டு நின்று ஜெயிச்ச தொகுதி அது. ஸோ இந்த தொகுதியை விடக்கூடாது அப்படின்றதுல தான் வந்துட்டு கூடுதல் கவனம், ப்ளஸ் மனைவியும் ஜெயிக்கணும் அப்படின்றதுல ஒரு கூடுதல் கவனம் செலுத்தி தான் வந்துட்டு தொடர்ந்து அங்கே ரோட் ஷோவும் ரேலியும் நடத்தியிருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயமா நேற்றைக்கு பார்க்கப்பட்டிருக்குது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.